அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டப்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் வரையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சிக்பீஸ் தான் வந்து நான் ஊற போட்டிருந்தேன் ஓவர் நைட்டு. அது அடுத்த நாள் வந்து விசில்லாம் விடாமல் ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து கொதிக்க விட்டுட்டேன். அண்ட் அது கூட வந்து கொஞ்சமாக கேரட் அண்ட் குக்கும்பர், லெமன் ஜூஸ், கொஞ்சமாக பெப்பர். ஸோ இது மார்னிங் வந்து ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து நான் இதை ட்ரை பண்ணேன். ஓரளவு நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் அவங்க ட்ரை பண்ண சொன்னாங்க தான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன பவுலுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஃபில்லிங்காலாம் எனக்கு தெரியல. அடுத்தது அதை சாப்பிட்ட உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து பாசிப்பருப்பில் வந்து கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கீரை செய்கிறதுக்காக. அண்ட் அனதர் சைடு பார்த்திங்கன்னா ரைஸு வந்து ஒரு சைடு ரைஸ்க்காக தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன், டயட்லலாம் இல்லை. ஜஸ்ட்டு சொன்னாங்களே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோ அது ஃபில்லிங்காகவே தெரியல. சரி இருந்தாலும் சரி சாப்பிடுவோம், அதுவும் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிட்டேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் டயட்டில் இருக்கணும், உடம்பு குறைக்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். அண்டு ரைஸையும் போட்டாச்சு, அது ஒரு சைடு வெந்துக்கிட்டுருக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வேக போட்டேன். ஸோ கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லா காய்கறியும் போட்டு நான் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை ஆனம் தான் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ஆனத்தோடு நீங்கள் கொண்டக்கடலையோடு சேர்த்து இறால் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி இறால் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கொண்டக்கடலை மட்டும் போட்டு வச்சாச்சு. எனக்கு வெறும் புளிக்குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது அதில் ஒன்று காராமணி பயிறு இல்லை மொச்சக்கொட்டை இல்லாட்டி இறால் அந்த மாதிரி கிடக்குன்னா இறால் வந்து சாப்பிட மாட்டேன். பட் அந்த இறால் ஆனங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் அந்த காய்கறிலாம் ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து நான்வெஜ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான்வெஜ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபிஷ் மட்டும்தான். மட்டனா சிக்கனா அந்தளவுக்கு நான் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். காய்கறி எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சொல்லப்போனால் அந்த அவரைக்காலாம் முன்னாடி சாப்பிட மாட்டேன். இப்போ தான் இந்த அவரைக்காலாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அனதர் சைட் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் குக்கரில் தான் யூஸ் பண்ணோம். சரி இப்போ பானையிலே வடிச்சிடலாம், குட்டி பானையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பானையிலே வந்து வடிச்சிடுறது. அண்டு எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நல்லா கீரை நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு 2 பார்ட்டிஷனாக பிரித்து ஃபஸ்ட் டேவும் அதே செஞ்சாச்சு, செகண்ட் டேவும் கீரை செஞ்சாச்சு. ஸோ அதில் கூட வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அந்த பருப்போட. அண்டு இதுக்கு குழம்புக்கு ஆனத்துக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி தான் வந்து நான் போடுவேன். எப்போதுமே அதை வதக்க மாட்டேன். வதக்கிறதுக்கு தனியாக வெங்காயம் எடுத்துக்குவேன். பட்டு அந்த கொழகொழப்புக்கு வந்து 2 வெங்காயம் 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீரை இருந்தது. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கம்மியான குவான்டிட்டிக்கு. ஸோ கீரை எடுத்து அதை நல்லா ஆஞ்சிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக கீரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தண்ணி சாரெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது அப்புறம் தேங்காய் பால் ஊற்றியும் பிடிக்காது. ஜஸ்ட்டு பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி அந்த புளிக்குழம்புக்கும் கீரை கடையலுக்கும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நிஜமாகவே பயங்கர சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இது வந்து என் காலேஜில் பழகுனது புளிக்குழம்பு ப்ளஸ் கீரை அப்படின்ட்டு. அதுலேருந்து பழகிடுச்சு. ஆனால் ரொம்ப நாளாக ஆச்சு நான் அந்த கீரை கடையல் செஞ்சு. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன். அண்ட் வந்து ஒரு சைடு ரைஸ் எல்லாம் வடித்து விட்டுட்டு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனத்துக்கு வந்து தாளித்து விட்டுருவோன்ட்டுன்னு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் நான் ஆனம்லாம் குழம்பு செய்யணும் நல்லெண்ணெய் தான். ஸோ கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம்லாம் கம்மியான குவான்டிட்டிக்கு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து தாளிப்புக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்பீஸ் கொண்டக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த காய்கறி
காய்கறி ஆனம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கூட இறால் போட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுட்டு மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்டு மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அண்டு ஆனம் வந்து ஒரு சைடு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. அது 20 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா அனதர் சைட் பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கீரை இதுவே வந்து நிறையா இருந்தது. ஆனால் வந்து அது குக் பண்ணி வரும்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ கீரையை மட்டும் எனக்கு 2-3 தடவை வாஷ் பண்ணால் தான் அது வந்து எனக்கு இதாக இருக்கும். ஒரு டைமு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி அவ்வளோ மண்ணாக இருந்தது. அதுலேருந்து ஒரு 4 தடவையாவது கீரையை வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, நல்லா குழையணும். ஸோ அது கூட வந்து இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து மல்லித்தூள் வந்து வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நான் மிளகாய்த்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை அப்படியே மூடி போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு. ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை போட்ட காய்கறி ஆனம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட ஃபைனலாக என்னான்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மாங்காய் இல்லாமல் இந்த புளிக்குழம்புலாம் பண்ண மாட்டோம். ஐ மீன் மீன் குழம்பு, இந்த மாதிரி மொச்சக்கொட்டை ஆனம், சிக் பீஸு, கொண்டக்கடலை ஆனம்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசியலாக வந்து வெந்துருச்சு ஒரு சைடு. இன்பிட்வீன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது. ஆக்சுவலி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே அதோட லீட்ஸை வந்து டைரியில் எழுதி வச்சுப்பேன். நிறைய லீட்ஸ் வருது, ஆனால் கேட்டுட்டு எல்லாமே ஷாக் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.